ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஜியாகிரஃபியினுடைய 3வது டாபிக் புவியினுடைய கட்டமைப்பு. இந்த பூமி எப்படி அமைந்திருக்கிறது, இயற்கையாகவே இந்த பூமியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பூமிக்கு மேலே எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்வினோ பெரும்பாலான மனிதர்கள் நம்புகிற மாதிரி பூமி வந்து ஒரு கோள வடிவானது. ஸோ அதெல்லாம் நம்ம யாருக்குமே முந்தின கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேல்புறம் மேலே கீழே கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதை வந்து ஜியாய்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹேவ் சீன் ஆல் தி ஸ்டப்ஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பூமியை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பூமி எங்கே இருக்குது அப்படின்னும் போது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில கிரேக்க புராணங்களில் ஹெர்குலிஸ் அப்படிங்கிற ஒரு மாவீரன் தான் பூமியை எப்படி தாங்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் சயின்டிஃபிக்கலி பார்க்கும்போது அப்படி கிடையாது. பூமி வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது. அப்படி தொங்கிட்டு இருக்க காரணம் நிறையா ரிலேட்டிவிட்டி தியரி அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டீப்பாக இல்லைனாலும் பூமி வந்து ஒரு 8 கோள்களை உடைய ஒரு சூரிய குடும்பத்தில் எத்தனாவது கோள்? 3வது கோளாக இருக்குது. சரியா? ஸோ 3 கோள்களையும் 4 கோள்களை பாறை குளத்தினாலும் நீர் குளத்தினாலும், பாறை குளத்தினால ஆனது, பாறைகள் கற்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4 அந்த 5, 6, 7, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாயு கோள்கள்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் கேஸஸ் தான் அதில் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், ஏதோ சனி, யுரேனஸ், நெப்டியூன் போயிட்டோம். ஸோ அந்த 8 கோள்கள் என்ன பண்ணுது இருக்குது. இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நீங்கள் எல்லாருமே வாசித்தாலே உங்களுக்கு என்ன பண்ண புரியும். அதில் பெரிய அளவு கான்செப்ட் இருக்காது. பட் இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பூமியை பற்றி பார்க்கும்போது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றது என்னன்னா, அவங்க எல்லாருமே பெருவெடிப்பு கொள்கையை தான் நம்புறாங்க. ஓகேவா? பெருவெடிப்பு கொள்கைன்னா நமக்கு என்ன தெரியும்? பிக் பேங் தியரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ரொம்ப சிறிய ஒரு கூட்டமா பூமியும் கோள்களும் இருந்ததாகவும், அது அழுத்தத்தின் காரணமாகவும் உற்பத்தி காரணமாகவும் வெடிக்கும் பொழுது இந்த வெடித்ததுல உள்ள ஒரு துகள்களும் ஒரு பீஸா போய் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிறது ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம். கூலானதை கோள்கள்னு சொல்றோம். இவ்வளவு நிறைய கொள்கைகள் இருக்கு. ஸோ பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ முன்னாடி காலத்துல இந்த பிக் பேங் தியரியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கலாம், 10 பில்லியன் ஆண்டுல இருந்து 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது எட்வின் ஹப்பிள் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்னும் ஸ்டில் அந்த பிக் பேங் தியரியுடைய விளைவுனால நம்ம இது வந்து பெருசாகிக்கிட்டே தான் இருக்கு, நம்முடைய யூனிவர்ஸ் வந்து இன்னும் விரிவடைந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்றாரு இவர் சொல்றாரு. ஸோ நம்முடைய அறிவியல் அறிஞர்கள் லார்ஜ் ஹேட்ரான் கோலிடர் அப்படின்ட்டு, அதாவது LHC அப்படின்னு ஒரு கருவியை உருவாக்கி May 30, 2010 அப்பத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம வந்து பெருவெடிப்பு கொள்கை நடந்துச்சா? இது எல்லாமே ஒரு ஹைப்போதிசிஸ் தான். ஹைப்போதிசிஸ்னா என்னது? நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ அதிக பேர் இது நம்புறாங்க. அதனால அது வந்து மோஸ்ட்லி அக்செப்டபிளா இருக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். அதுதான் நம்ம 100% உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ காட் பிலீஃப் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெருவெடிப்பு கொள்கைலாம் நம்ப மாட்டாங்க. கடவுள் தான் அந்த வானத்தையும் பூமியெல்லாம் படைச்சாரு நம்புவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாக்டா ப்ரிசைஸா அதோடைய பில்டிங் இருக்கும். அதை கடவுள் இறைவன் நினைச்சாலும் சரி, உருவாக்கும் போது எப்படி உருவாக்கிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோள வடிவமா இருக்கும். அந்த கோள வடிவமான ஒரு பொருள் தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வரும். ஸோ தன்னைத்தானே சுத்துறதுனால என்ன நடக்குதுன்னா இரவு பகல் நடக்குது. அது சூரியனை சுத்தி வர்றதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பருவ நிலை ஏற்படுது. ஸோ சூரியன் தன்னைத்தானே சுத்தி கொண்டு வர்றதுனால என்ன நடக்குதுன்னே இரவு பகல். சரியா? ஸோ நிறைய சொல்லுவோம் சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொல்லுவோம். ஓப்பனா சொல்லணும்னா சூரியன் உதிக்கல, நம்ம தான் சுத்தி என்ன பண்றோம் வாரம். ஸோ அப்போ அந்த சுத்தி வரும் பொழுது சூரியன் உதிக்குது. சூரியனை நம்ம சுத்தி வரும்போது என்ன ஆச்சுன்னா பருவ காலங்கள் ஏற்படுது, சீசன்ஸ் வருது. சரியா? நிறைய சீசன்ஸ் இருக்கு இல்லையா? இலையுதிர் காலம், வேநீர் காலம், குளிர்காலம், இந்த மாதிரியான துளிர்காலம் அப்படிலாம் இருக்கு. அப்போ இந்த சீசன் வந்து நடந்துருமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. எப்படி நடக்கும்னா, அந்த பூமி கொஞ்சம் டில்ட் ஆகி இருந்தாதான் அந்த சீசன் நடக்கும். இல்லைன்னா ஒரே சீசன் ஒரே மாதிரி
வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பகுதியில மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலையும் கீழே எப்பவுமே குளிர் தான் இருக்கும். சென்ட்ரல் பகுதியில பார்க்கும்போது எப்பவுமே ஒரே அளவு சூரிய ஒளி தான் இருக்கும். மத்தியில பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீமா தான் எப்பவுமே சூரிய ஒளி பட்டுட்டு இருக்கும். ஏன்னா சென்டர்ல சீக்கிரம் சூரிய ஒளியை அவங்க டச் ஆயிருங்கிறதுனால அதிக ஹீட்டா இருக்கும். மேலையும் கீழேயும் சாய்ந்து படுங்கிறதுனால சாயங்காலம் காலையில நமக்கு எப்படி இருக்கும், குளிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி நடக்கும். ஸோ அப்படி இல்லாம இந்த பூமி கொஞ்சம் டில்ட் ஆகி அப்படி ஒரு 23.5 இருக்கிறதுனால ஒரு பகுதியிலையும் ஒரு நேரத்திலையும் ஒரு காலநிலை இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன், ப்ரிசைஸா அது பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஒரே பகுதியில் மக்கள் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்ல மக்கள் வாழ முடியாது. ஃபுல் குளிர்னு வைங்களேன், சூரியனையே நம்ம பார்க்க முடியாதனால வாழ முடியாது. ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கனால நம்ம வாழ முடியாது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்ல வாழ முடியாது. ஸோ அந்த பூமி எல்லா நேரத்திலையும் எல்லா இதுலையும் கொஞ்சமாவோ அதிகமாவோ எல்லா பகுதிகளிலையும் எல்லா கிளைமேட்டும் வர்ற மாதிரி தான் இயற்கையாக இதைவே என்ன பண்ணியிருக்காங்க, படைச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதான் அதோடைய முக்கியமான இரவு பகல் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இயற்கையா பார்த்தீங்கன்னா நம்முடைய வளிமண்டலத்தை பூமி உருவாகும் போது மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அம்மோனியா இது எல்லாமே இயற்கையாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது ரியாக்ட் ஆகுறதுக்கு காரணமா சூரியனுடைய வெப்பம், மின்னல்கள், மழை பெய்யும் போது வருகிற மின்னல்களுடைய ஹீட்டு, இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி புது காம்போனன்ட்ஸ் உருவாச்சு. ஸோ புது காம்போனன்ட்ஸ் உருவாகி அதன் வழியாக தான் முதல்ல நீலப்பச்சை பாசி அப்படின்னு ஒன்று உருவாகுறதாகும். அதுல இருந்து ஒரு உயிரினங்களா உருவாகி தனி தாவர உலகமா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஃபுல்லாவே பிளான்ட்ஸ் மட்டும் அப்படி இருந்ததாகும். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு சில உயிரி 2 சில உயிரின்னு உருவாகி மனுஷன் வரைக்கும் எவால்யூஷன் ஆயிருக்கிறதா யார் சொல்றாரு? டார்வின் என்ன பண்றாரு சொல்றாரு. சரியா? அதுவும் ஒரு ஹைப்போதிசிஸ் தான். ஸோ அதுலயும் நிறைய முரண்பாடுகள்லாம் உண்டு. ஒருவேளை பரிணாம கொள்கை உண்மையா இருந்துச்சுன்னா மனுஷன் இன்னொரு ஜீவனா என்ன பண்ணிருக்கணும், மாறி இருக்கணும்ல. இன்னும் மாறல, நம்ம நின்றுட்டோம். ஸோ இதை மாதிரி நிறைய கேள்விகளோடு அது அப்படி முடிவடையுது. பட் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் சயின்ஸை பிலீவ் பண்றாங்க. எல்லாருமே இல்லை, சயின்ஸையும் காடையும் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பூமியோடு சம்மந்தப்படும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்குது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கண்டங்கள் மற்றும் பேராளிகள் உருவாதல். ஸோ இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ முன்னாடி காலத்துல நம்முடைய பூமி முழுவதும் உள்ள காணப்பட்ட அந்த லேண்ட் மாஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. தட் இஸ் கால்ட் பேன்ஜியா. சரியா? பேன் அப்படின்னா பேன் இந்தியா அப்படின்னு அர்த்தம். பேன் இந்தியா பிலிம் அப்படின்னு அர்த்தம். இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேன் அப்படின்னா ஆல்னு அர்த்தம். சரியா? பேன் இந்தியா, பேன்ஜியா, பேன் பிளஸ் ஜியானா ஜியாகிரபிக்கல் அந்த மாதிரியான ஒரு டேம். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா பேன்ஜியாங்கிற ஒரு கிரீக் வேர்டு, அதுல எல்லா நிலமும் அர்த்தம், ஆல் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். இதான் பேன்ஜியா. என்னன்னு பாத்தீங்கன்னா பேண்டசாலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஜலம் அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். ஸோ சலா. ஸோ அந்த இதுல இருந்து பேன்சாலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆல் வாட்டர். இது வந்து பேன்ஜியா, இது பேன்சாலா, பேண்டசாலா. ஸோ வாட்டர், இது வாட்டர், இது லேண்ட், இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பைபிள்ல கூட இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. ஸோ பேலேகுவின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கும். அந்த பேலேகு அப்படிங்கிற ஒரு மனுஷன் காலத்துல தான் பூமி வந்து அப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பூமி ஃபுல்லாவே ஒரே இடத்துலதான், அந்த பூமியில உள்ள லேண்ட் மாஸ், நிலப்பரப்பு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. சரி, அதுதான் பேன்ஜியா, பேண்டசாலா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான டேம். ஸோ இதுவும் கிரீக் தான். ஸோ பேன்ஜியா அப்படின்னா எல்லா நிலமும்னு அர்த்தம், பேண்டசாலா அப்படின்னா எல்லா நீரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உடையுது. ஸோ இந்த உடையிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலத்தட்டுகள்னு சொல்லுவோம். டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ் இது எல்லாமே இயற்கையா நடைபெற்ற அந்த விரிசல்கள் காரணமாக அப்படி பிரேக் ஆகி ஆளுக்கு ஒரு சைடு அப்படியே டிராவல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வாட்டர் பூந்து அவங்களை டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சின்ன மில்லிமீட்டர்ல ஆரம்பிச்சது, அந்த கிராக்கு சென்டிமீட்டர் ஆகி மீட்டர் ஆகி கிலோமீட்டர் ஆகி பெரிய பெரிய கிராக்கா பிரிஞ்சு தனித்தனி கண்டத்தட்டுகளா பிரிஞ்சு டெக்டானிக் பிளேட்ஸா என்ன பண்ணுச்சு, பிரிந்தது. இப்படி பிரியும் போதுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பெரிய தட்டுகளாகவும் அநேக சிறிய தட்டுகளாகவும் பிரியுது. ஸோ அதனால தான் நம்ம 7 கண்டங்கள்னு சொல்லுவோம், 7 கான்டினென்ட்ஸ் சொல்லுவோம். நிறைய சின்ன சின்ன தட்டுகள் லைக் ஜப்பான், பிலிப்பைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீவுகள் தான், தீவு கூட்டங்கள் தான்.
அவங்க இந்த 7 மேஜர் கான்டினென்ட்ஸ்ல வரமாட்டாங்க. அவங்கலாம் அதுல இருந்து இன்னும் குட்டி குட்டியா பிரிஞ்சு போன சின்ன சின்ன தட்டுகள். சரியா? ஸோ அந்த நீங்க ஜியாகிரபியில பாத்தீங்கன்னா 7 கண்டங்கள் படிச்சிருப்போம், அப்படிதானே? ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, அந்த ஏரியா ஃபுல்லா சேர்த்து ஓசியானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா பக்கத்துல உள்ள குட்டி குட்டி தீவுகள்லாம் சேர்த்து இப்படி 7 கண்டங்கள் இருக்குது. கடல்கள்னு பார்க்கும்போது எத்தனை கண்டங்கள்? பெருங்கடல்கள் 4 மேஜர். இப்போ ஒண்ணு சதன் ஓஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்போ சமீபத்துல நான் ரீட் பண்ணேன், வித்தியாசமா இருக்கு. சரியா? தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம்? முதல்ல இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், கீழே அந்த இப்ப சதன் ஓஷன் ஒண்ணு சொல்றாங்க. அந்த இந்தியாவுக்கு கீழே கொஞ்சம் கிழக்கு பக்கமா இருக்கிற கடலை சதன் ஓஷன் சொல்றாங்க. ஸோ கீழே நம்ம அண்டார்டிகா வந்து ஒரு கான்டினென்ட்னு சொல்றோம். ஆனா மேலே ஏன் சொல்றது இல்லைன்னா மேலே வந்து லேண்ட் மாஸே கிடையாது, ஃபுல்லா கடல் தான் இருக்கும். சரியா? மேலே ஃபுல்லா கடல் இருக்கும், ஃப்ரீசிங் கோல்டுல இருக்கும், ஃபுல்லா ஐஸ் கட்டியா தான் இருக்கும். இங்க லேண்ட் இருக்கு, அங்க ஐஸ் தான் இருக்கு. அதனால அதை என்ன சொல்ல முடியாதுன்னா we cannot say that as a continent. இது ஆர்டிக் சர்க்கிள் கான்டினென்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி பிரிஞ்சதுக்கு காரணம் இதுதான் ஒரு காரணம். கரீபியன், பிலிப்பைன்ஸ், கோகோஸ், நாஸ்கா இவங்கெல்லாம் வந்து சின்ன தட்டுகளுக்கு எக்ஸாம்பிள். இந்த 7 வந்து முக்கியமானது. ஸோ இந்த இப்படி பிரிஞ்சு போகும்போது சாதாரணமா போகுமானா அப்படி இல்லை, நல்ல நிறைய அதிர்வுகள் இருக்கும். அந்த அதிர்வுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நில அதிர்வுன்னு சொல்லுவோம். இந்த நில அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்றதுக்கு அந்த நில அதிர்வுகளை என்ன சொல்லுவாங்கன்னா அதை பற்றி ஆராயிறது அல்லது அளவிடுறத செய்ஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? போட்டோ எடுக்கிறத போட்டோகிராஃப்னு சொல்றாங்களா, அது மாதிரி செய்ஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. செய்ஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செய்ஸ்மோகிராஃபி அல்லது செய்ஸ்மோகிராஃப் இதுதான் வந்து நில அதிர்வை அளக்கிறது. சரியா? அதோடைய யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்டர். சரியா? ரிக்டர் ஸ்கேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும் அந்த ரிக்டர் ஸ்கேல். 0ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்கும் ஆபத்து தான். ஆனா 6 வரைக்கும் ஓரளவுக்கு மனுஷங்களால் பெரிய அளவுல பேர் ஆபத்து இருக்காது, பில்டிங் டேமேஜ் இப்படிதான் ஆகும். 6க்கு மேல போயிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே ட்வைஸா மாற ஆரம்பிச்சோம். 6க்கு மேல போறது என்னன்னா 7 வைங்களேன், 6உடைய டபுள் தான் 7ஆ இருக்கும், 7உடைய டபுள் தான் 8ஆ இருக்கும். அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணோம்னா நிலநடுக்கம். நமக்கு 2004ல சுனாமி வந்துச்சா, அந்த சுனாமி வரும் பொழுது காரணமா இருந்த எர்த்குவேக் நிலநடுக்கத்தினுடைய அளவு 9. அப்ப அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த காரணம் மேக்சிமம் லெவல அந்த செய்ஸ்மோகிராஃப்ல பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஜாவா, சுமத்ரா தீவு பகுதியில் என்ன நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு பொதுவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியினுடைய உள்பக்கத்தை ஒரு நீங்க வந்து குறுக்கு வெட்டு தோற்றம் போட்டீங்க அப்படின்னா 3 பார்ட்டா பிரிக்கலாம். அந்த 3 பார்ட்டையும் தனிப்பட்ட முறையில 2 பார்ட்டா பிரிக்கலாம். சரியா? சோ இந்த பூமி, இந்த குளோப் அல்லது இந்த எர்த்துடைய உள்பக்கத்துல மேல இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சரியா? கவசம். இந்த உள்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது 2வது லேயர், இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது கோர்னு சொல்லுவாங்க. கவசம், அப்புறம் நான் பார்த்து இங்கிலீஷ்ல பார்த்து சொல்றேன், கவசம், அதுக்கப்புறம் மேலோடு, தமிழ்ல மேலோடு, கிரஸ்ட். இது வந்து கோர், கரு அல்லது உட்கரு. ஓகேவா? ஸோ இந்த இப்படிதான் பூமி என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இது வந்து உட்கரு, உள்ள சென்டர் ஆஃப் த எர்த்து. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேரு மேலோடு. அதுக்கு மேல இருக்கிற உச்சில டாப்ல இருக்கிறது இதான் அந்த ஸ்கின் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லுவாங்க. மண்ணு, பாறை இதெல்லாம் அந்த பதியம் அந்த பகுதியில தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர், கிரஸ்ட், மேண்டில். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மேண்டில் பத்தி பார்த்தோம்னா, மேண்டில்லாம் வந்து பூமியினுடைய மேல்புற அடுக்கு. இதனுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுல நம்ம கரெக்டா சொல்லணும்னா கவசமானது 2900 கிலோமீட்டர் தடிமமா இருக்கு. சரியா? 2900
மீட்டர் தடிமனாக இருக்குது. அதோடைய ரெண்டா பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ரெண்டா பிரிக்கும் போது மேல் கவசம் வந்து 3.4 to 4.4 கிலோ பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடர்த்தியில 700 கிலோமீட்டர் பரப்புல இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது ரெண்டாவது, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவசம் வந்து வெளிப்புற அடுக்கு, இதனுடைய கிலோமீட்டர் 5 to 30 கிலோமீட்டர், அவ்வளவுதான். சரியா? மாத்தி எழுதிக்கோங்க, சாரி, 5 to 30 கிலோமீட்டர். இந்த 5 to 30 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டப்பகுதிகள், அதாவது நிலப்பகுதிகளில் அதோடைய அடர்த்தி வந்து 35 வரைக்கும் இருக்கும். நிலப்பகுதிகளில், கடல் பகுதிகளில் 5 தான் இருக்கும். ஆனா மேஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இந்த 520 கடற்வெளி நம்ம கண்ட பகுதிகளில் வந்து 35 இருந்தாலும் அடர்த்தி வைஸ் பார்க்கும்போது, அடர்த்தினா என்னது, டென்சிட்டி வைஸ் பார்க்கும்போது கடல் பகுதியில் உள்ளதான் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனாலதான் அது எங்க இருக்கு, கீழே இருக்கு. சரியா? சோ கீழே இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா கடற்பரப்புல உள்ளது பசால்ட் அப்படிங்கிற ஒரு பாறையால் ஆனது. கண்டங்களில் உள்ளது வந்து கருங்கற்களால் ஆனது, அதாவது சிலிக்கா மற்றும் அலுமினியமால் ஆனது. பசால்ட் பாறை தான் வெயிட் கூட, அடர்த்தி கூட. அதனால இதை விட இது எங்க இருக்கு, மாறி இருக்கு. சரியா? சோ இந்த டெர்மினேஷன் லைட்டா மாத்திக்கோங்க. கிரஸ்ட், மேண்டில், கோர். ஓகே, இப்போ கிரஸ்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 2 லேயரா பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒண்ணு வந்து சியால், SiAl, சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது சியால். சரியா? இதனுடைய அடர்த்தி 2.7 கிராம் பெர் கிலோ பெர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் தான். 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது கீழே உள்ள பகுதி நான் சொன்னேன், மேலோட்டினுடைய கீழ்பகுதி பசால்ட் பாறைகள். இது வந்து இன்னொரு பேர் உண்டு, சிமா அல்லது சைமான்னு சொல்லலாம். SIMA, சிமா தான் கரெக்ட். சிமானா சிலிக்காவும் மெக்னீசியமும் சேர்ந்தது. சரியா? ஸோ சியால்னா அலுமினியம், சிலிக்காவும் அலுமினியமும். சிலிக்கான வேற ஒன்றும் இல்லை, மண்ணு. அடுத்தது சிமானா சிலிக்காவும் மெக்னீசியமும் சேர்ந்தது. இந்த சியாலுடைய அடர்த்தி வந்து சிமாவை விட குறைவு, அதனால வந்து சியால் மிதக்குது, சிமா வந்து கீழே இருக்கு. ஓகேவா? ஸோ அடர்த்தி வைஸ் பார்க்கும்போது 3 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். எது? சிமா. சரியா? அடுத்ததுதான் கவசம், மேண்டில். இப்பதான் நான் அந்த சொன்னது 2900 ஆவரேஜ். ஸோ அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புவியினுடைய மேலோட்டின் அடுத்த அடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது. கவசம், மேலோடு, கரு. சரியா? சோ மேலோடு பாத்தீங்கன்னா இந்த உட்கருக்கும் கவசத்துக்கும் இடையில இருக்கிற பகுதி 2900 கிலோமீட்டர் தடிமனா என்ன பண்ணுது, இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, இவ்வளவு பெருசா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ 2900 கிலோமீட்டர் அகலமா இருக்குது. இந்த ரெண்டையும் பிரிக்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கோடு இருக்குதா, இத மோஹோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மோஹோரோவிக் இடைவெளி. இதுக்கும் இதையும் பிரிக்கிற பகுதி மோஹோரோவிக் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மேல் கவசம், கவச மேலடுக்கு அஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது வந்து 3.4 to 4.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் அடர்த்தியில 700 கிலோமீட்டருக்கு இருக்கு. இப்படி இருக்கும், ஒரு 700 கிலோமீட்டருக்கு ரெண்டா பிரிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும். அதையும் பிரிச்சிருக்கோம். அதை என்ன பிரிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இத கண்டத்திற்கு மேல உள்ளது, கடலுக்கு மேற்பரப்பில் உள்ளது பிரிச்சிருக்கோம். இங்க உள்ளது எப்படி பிரிச்சிருக்கிறோம்? கவச மேலடுக்கு, உள்ளடுக்கு அப்படின்னு என்ன பண்றோம், பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த மேல் கவசம், கீழ் கவசம். மேல் கவசம் 3.4 to 4.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியில 700 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு.
கீழ்கவசம் பாத்தீங்கன்னா 4.4 to 5.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியில 700 to 2900 டெப்த் இருக்கு. சரியா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு. 700 to 2900 அகலமா என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து காமனா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் காலம் கூட கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமியினுடைய கருப்பகுதி, ஏன்னா உட்கருன்னு சொல்லுவாங்க அல்லது கோர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாரிஸ்பியர், BARY ஸ்பியர், SPHERE, பாரிஸ்பியர். இது வந்து இந்த இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும் இல்லையா, இதை சொன்ன என்ன இடைவெளி, மோஹோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி இடைவெளின்னு சொன்னேன். இதுக்கு பாத்தீங்கன்னா வெய்சாக் குட்டன்பெர்க் இடைவெளி. இதெல்லாம் நேம் தான். சரியா, யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேர் வச்சிருப்பாங்க. மோஹோரோவிசிக் இடைவெளி, ரோவிசிக், மோஹோரோவிசிக் இடைவெளி. இது வந்து வெய்சாக் குட்டன்பெர்க் இடைவெளி. சரியா, சோ அந்த உட்கருவை பாத்தீங்கன்னா 2 அடுக்கு இருக்கு. 2 மேஜர் காம்பவுண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா திரவ நிலையில இருக்கிறது அது வந்து நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, குழம்பாலான வெளிப்புற புவிக்கரு 2900 இருந்து 5000 கிலோமீட்டர் அளவுல என்ன பண்ணிருக்குன்னா பறந்திருக்கு. சோ இந்த திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது, நிக்கல் மற்றும் Fe, அதாவது NiFe, நைஃப், NiFe, நிக்கல், Niனா நிக்கல், Feனா ஃபெரிக், இரும்பு. சோ புவியினுடைய உட்கரு 5150 முதல் 6370 சாரி 5150 முதல் 6370 கிலோமீட்டர் அளவுல பறந்திருக்கு. இதனுடைய அடர்த்தி பாத்தீங்கன்னா 13.0 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப அடர்த்தி இருக்குதுல, அடர்த்தி இதுதான். அதனாலதான் எங்க இருக்கு, சென்டர்ல இருக்கு. ஓகேவா, அடுத்து ஒரு மேல வந்துடும் அப்படிதானே. ஓகே, அடுத்தது புவியினுடைய நகர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 இருக்கு. இது வந்து ஜியோகிராபிக் ப்ராசஸஸ் சொல்லுவாங்க. சோ அகச்செயல்முறைனா பூமிக்கு உள்ள நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியில மாற்றத்தை ஏற்படுத்துற அகச்செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. புற செயல்முறை அப்படின்னா வெளியில நடக்கிற மாற்றங்கள், லைக் ஆறு ஓடுறது, மண் சரிகிறது, இந்த மாதிரி காத்தடிச்சு நிலம் மாறுறது, இதெல்லாம் வந்து இது புற செயல்முறை. உள்ள நடக்கிற இந்த ட்ரிஃப்ட், கான்டினென்டல் உள்ள நடக்கிற சேஞ்ச் வந்து இன்சைடு, உள்ள நடக்கிறது. அகம் அப்படின்னு அர்த்தம், உள்ள அப்படிதானே அர்த்தம், அது மாற்றம்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இந்த புவித்தட்டு இது சொன்னேன் இல்லையா, பேர் என்னது, டெக்டானிக் பிளேட்ஸ். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மேஜரா 2 விஷயத்துக்கு காரணமா இருக்கு. ஒன்னு நிலநடுக்கம், இன்னொன்னு வந்து சுனாமி. இதோட சேர்த்துக்கிட்டோம்னா மழை உருவாகிறது, எரிமலை வெடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அல்லது இந்த கண்டத்தட்டுகளினுடைய உரசல் அல்லது மோதல் அல்லது சேர்தல், ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்களேன். 2 தட்டுல நம்ம தட்டுல 2 நிலத்தட்டுகள். இது எல்லாமே எதுக்கு மேல மிதந்துட்டு இருக்கு, உட்கரு, கவசம், மேலோடு. மேலோடுல தான் அந்த கண்டங்கள் இருக்கு, கவசத்துக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. இப்படி மிதந்துட்டு இருக்கும்போது கீழே உள்ளதான் நல்லா திரவ நிலையில இருக்கிறதுனால மேல மிதந்துகிட்டு தான் இருக்கும். சரியா, எப்பவுமே ஒரு மிதக்கிற கண்டிஷன்ல தான் என்ன பண்ணதும் இருக்குது. இப்படி இருக்கும்போது மிதக்கிற பொருள் வந்து அசையுமா அசையாதா, அசையும். அப்படி அசையும் போது அவங்களுக்குள்ள ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மோதிக்கிறதுக்கான வாய்ப்பு நடக்கும். இப்படி மோதும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். சரியா, இதை கவனிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்படி மோதும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அதிர்வு வரும். இந்த அதிர்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நிலநடுக்கம்னு சொல்றோம். சரியா, அடுத்தது இப்படி மோதும் போது ஒண்ணு மேலையும் ஒரு தட்டு கீழையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே அமுக்கப்படுறதுனால மேல உள்ள அழுத்தத்துல இந்த இடத்துல பிரஷர் அதிகமாகி இந்த பாயிண்ட்ல மெல்ட் ஆயிரும். ஹை பிரஷர், ஹை ஹீட் என்ன ஆகும், மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன உடனே அந்த வீக் பாயிண்ட் வழியா என்ன வெளியே வந்துடும்,
பாறை குழம்புகள் வெளியே வந்துடும், கீழே இருக்கிற லிக்யூட் என்ன பண்ணிடும்னா வெளியே வந்துடும். தட் இஸ் கால்டு எரிமலை. சரியா? ஸோ அது எரிமலைன்னு சொல்றோம். இப்போ நமக்கு நிலநடுக்கம் என்ன தெரிஞ்சிருச்சா? ரெண்டு இது உரசுறது, ஒன்று முட்டலாம் அல்லது இப்படி உரசிட்டு போகலாம் அல்லது இப்படி மேலே கீழே வரலாம், அதிர்வுகள். ரெண்டாவது இது கடலுக்கு உள்ள நடக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து ஒரு அலசி விட்டுரும். இந்த அலசி விடும்போது ஏற்படுற அலைகள் தான் நமக்கு சுனாமியா கடற்கரைக்கு என்ன பண்ணுது வருது. சரியா? ஸோ இப்போ இதுனா என்னன்னு சொல்லிட்டேன். என்னது நிலநடுக்கம்னா என்ன, எர்த்குவேக்னா என்னன்னு சொல்லியாச்சு, வால்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்னது சுனாமி எப்படி வரன்னு சொல்லியாச்சு. சரியா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்னொன்று என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஒரு சில நடக்கலாம். அதில் காமனா ஆழிகள் உருவாகலாம். ஆழிகள்னா ட்ரென்ச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மரியானா ட்ரென்ச் கேள்விப்பட்டிருக்கீங்க. இமயமலையோட ஆழமான ஒரு ட்ரென்ச் இருக்கு, மரியானா ட்ரென்ச். அது வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு தட்டுகளும் மோதும் போது ரெண்டு தட்டுகளும் இப்படி போயிருச்சுன்னு வைங்களேன், இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஆழம் வந்துருமா, அங்க வந்து தண்ணி பூந்துரும். பூர முடியலன்னா அது வந்து பள்ளத்தாக்குகளா அப்படியே இருக்கும். தண்ணி பூந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆழிகளா மாறிடும். ட்ரென்ச் ஆழிகள். சரியா? அதான் பேராழிகள் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஆழி, ஆழினா பெருங்கடல்ல உள்ள ஆழமான பள்ளம்னு அர்த்தம். என்னொன்னு நடக்கலாம், அதுதான் நம்ம இமயமலை. இப்படி ரெண்டும் ஃபுல் ஃபோர்ஸ்ல மோதும் போது இப்படி கசங்கி இப்படி 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 வந்துடும், அப்படி மடிப்பு மடிப்பா வந்துடும். ஸோ இப்படி மடிப்பு மடிப்பா இருக்கும் அந்த ரீஜியன். ஏன்னா ரெண்டு விஷயத்த நம்ம மோதும் போது அப்படி கசங்கி அப்படியே சேர்ந்து நிற்கு. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இமயமலை. இமயமலை வந்து இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, இந்த மலைகள்லாம் பாத்தீங்கன்னா மடிப்பு மலைகள்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு நிலத்தட்டம் இன்னொரு நிலத்தட்டம் இன்னொரு நம்ம சிம்பிளா எடுத்துக்கணும், ரெண்டு பேப்பர் அப்படி நீங்க வந்து இப்படி மோதும் போது ரெண்டு இப்படி கசங்குவோம் பாத்தீங்களா, கசங்குறது அதை மடிச்சு மடிப்பா இருக்கும்ல, அதுதான் மடிப்பு அப்படின்னு சொல்றாங்க, மடிப்பு மலைன்னு சொல்றாங்க. உலகின் இளமையான மடிப்பு மலை இமயமலை அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஸோ ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதும் போது இப்படி கசங்கி இப்படி இருக்கிறது, அப்படி மேடுபலம் இப்படி கசங்கி இருந்த மாதிரி இருக்கிறது தான், இதுதான் வந்து மழையும் ஏற்படலாம். ஆனா இந்த பகுதிகளில் மடிப்பு மலை பகுதிகளில் வால்கனிக் எரப்ஷன் வர்றது கம்மி. ஈவன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமயமலை பகுதிகளிலேயே வால்கன்ஸ்லாம் கிடையாது, வால்கனோஸ் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன எப்படி நடந்துச்சுன்னு. ஸோ இதை நீங்க பாசிங்கன்னா உங்களுடைய வேர்ட்ஸ் நல்லா புரியும். ஸோ மடிப்பு மலைகளை பத்தி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா பீடபூமி உருவாகலாம். ஸோ பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நம்ம ஊர்ல விட டெக்கான் பிளாட்டியூ இருக்கு, திபெத் பிளாட்டியூ இருக்கு. ஸோ இந்த பிளாட்டியூ பார்த்தீங்கன்னா ரெண்டும் மோதி ரெண்டு இதுவும் வந்து ஒரு ஹைட்ல இப்படி நிற்கும். இப்படி மோதினது இப்படி ஒரு உயர் பரப்ப சமபரப்பை உருவாக்கிடும். ஸோ ரெண்டு பக்கமும் பள்ளம், இது வந்து ஒரு பெரிய மேடு பகுதிகளா இருக்கும். ஸோ நம்ம இந்தியா கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் கீழ்பகுதிகளில் இப்படி ஒரு முக்கோணமா நமக்கு என்ன பண்ணுவோம்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே ரெண்டு சைடும் பள்ளமாகவும் சென்டர்ல இருக்கு. இதுவும் ட்ரிஃப்ட்னாலமா என்ன பண்ணலாம், உருவாகலாம். ரெண்டு இது மோதும் போதும் என்ன பண்ணலாம், நமக்கு உருவாகலாம். சரியா? இதே நமக்கு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்க அதிகமா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த நிலப்பரப்பு இந்த பகுதியின் பேர், இந்த பகுதியுடைய பெயர் வந்து கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு மேல இருக்கிற அந்த ஏசியாவும் யூரோப்பும் சேர்ந்த அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா என்னது, யூரேஷியா. ஸோ அந்த யூரேஷியன் பிளேட்டு மேல இந்த கோண்டுவானா பிளேட்டு மோதினதுனால, என்ன பிளேட்டு, டெக்டானிக் பிளேட் மோதினதுனாலதான் இமயமலைகள் என்ன பண்ணிருக்கு, நமக்கு மடிப்பு மலைகளாகி இமயமலைகள் உருவாயிருக்கு. சரியா? இன்னும் இமயமலை வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. 10 இயருக்கு சம் மில்லிமீட்டர்ஸ்ல வளருதுன்னு சொல்றாங்க, சென்டிமீட்டர்ஸ்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க போய் மோதுறதுன்னு மோதி முடிக்கல, அப்படியே அந்த ப்ரெஷர் இப்படி கொடுத்துட்டே இருக்கு. அதனால அந்த மடிப்பு மலைகளுடைய ப்ரெஷர்ல அது அதிகமாகி வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஒரு காமனானது. இது வந்து எந்த வருஷம் நடந்துச்சு, எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நீங்க வாசினாலே உங்களுக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். நம்ம கான்செப்டா நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்படி சம்பந்தமே இல்லாம எப்படி ஒண்ணு மேல போய் ஒண்ணு மோதுது, அப்ப தேர் ஷுட் பி எ டிரைவிங் ஃபோர்ஸ், அது நடக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம். நம்ம ஹீட் தானே சோர்ஸ், ஹீட் தானே ஆற்றல், ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த ஹீட் வந்து அந்த எனர்ஜி, இந்த கீழே இருந்து வர்ற அந்த ஹீட் தான் இந்த தட்டுகளை அங்கேயும் இங்கேயும் இயக்குது அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
தொடர்ந்து நம்ம என்ன கொஞ்சம் டீப்பா நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா என்ன பண்ணிடும் புரிஞ்சிடும். சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா புவியினுடைய இப்ப நான் சொன்னது கண்ட நகர்வுகளை சொன்னேன், டெக்டானிக் பிளேட்ஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் சொன்னேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா புவி அகச்செயல்முறை உள்ள பூமிக்குள்ள நடக்குது. வேற என்னெல்லாம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடற்தட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், வேண்டாம் நினைக்கிறேன். நிலநடுக்கத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்த நிலநடுக்கத்தை பற்றி பார்க்க போறோம். எர்த்குவைக் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது நிலநடுக்கம். இது வந்து ஒரு ரெண்டு விஷயம், ரெண்டு டெக்டானிக் பிளேட் மோதும் போது நடக்கிறது. சரியா? மோதுற எக்ஸாக்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அததான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. அந்த அந்த புள்ளிக்கு நேரே மேல இருக்கு பாத்தீங்களா, பூமிக்கு மேல உள்ள பகுதியை, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலநடுக்க மேல்மைய புள்ளின்னு சொல்லுவாங்க. எஃபி சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோதிர இடத்தை ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்க்கு நேரே மேல உள்ள பூமி மேல உள்ள பகுதியில எபி சென்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எபிசென்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம சொன்னேன், நிலநடுக்கத்தை அதிர்வு அளவிடுறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? செய்ஸ்மோகிராஃப். சரியா? செய்ஸ்மோகிராஃப். அதோடைய ஸ்கேல் தான் ரிக்டர். சரியா? அதோடைய அளவிடுறதுக்கு செய்ஸ்மோகிராஃப் பயன்படுத்துறாங்க. என்ன யூனிட்ல சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேப்பை நம்ம நீளத்துக்கு யூஸ் பண்றோம், ஆனா டேப்ல சொல்ல மாட்டோம், சென்டிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி யூஸ் பண்ற அந்த அளவி பேரு செய்ஸ்மோகிராஃப். அத என்ன ஸ்கேல்ல நம்ம சொல்லுவோம்னா ரிக்டர் ஸ்கேல்ல என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். 0 to 9 சொல்லிட்டேன், ரிக்டர் அப்படின்னு என்ன பண்ணோம் சொல்றோம் நம்ம. இதுல ரெண்டு வேவ்ஸ் இருக்கு. ஒன்னு பிரைமரி வேவ்ஸ், அதை பி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து வேகமாக பயணிக்கக்கூடியவை. புவியினுடைய ஓட்டுக்கு மேல வரும். கீழே உரசின உடனே அந்த வைப்ரேஷன்ஸ் மேல அந்த பூமிக்கு நேரு மேல வரும். மேல வந்ததுக்கு அப்புறம் மேல அப்படியே வேவ் ஆஃப் ஃபார்ம் பரவும். சரியா? சோ இந்த இது என்ன எதுலாம் பரவும்னா இந்த வேவ்ஸ், இந்த அதிர்வுகள் வந்து திடப்பொருள்ல பரவும், திரவ பொருள்ல பரவும், கேஸ்ல கூட, ஐ மீன் ஏர்ல கூட அது டிரான்ஸ்பர் ஆகும். சரியா? இதை பி வேவ்ஸ் சொல்லுவாங்க, அது பிரைமரி வேவ்ஸ் சொல்லுவாங்க, அது முதன்மை அலைகள்னு சொல்லுவாங்க. இது 5.6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 10.6 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ரிக்டர்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சிஎஃப் ரிக்டர் அப்படின்னு ஒரு பிசிசிஸ்ட் அல்லது வந்து ஒரு ஜியோகிராபிஸ்ட், அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டுபிடிச்சிருக்காரு சிஎஃப் ரிக்டர். சரியா? ஸோ இது வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா சிலி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. சவுத் அமெரிக்காவில் லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு காலா மாதிரி, அது ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த கேரளா இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு ஒரு சைடில் மட்டு வச்ச தோலை, அது கேரளா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்தியாவின் சிலி அப்படின்னு கேரளாவை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கேரளா சைட்ல மட்டும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் ஒரு நீளமான ஒரு பகுதியா இருக்கும் சிலி. அந்த சிலிங்கிற நாட்டில் பயோ அப்படின்னு ஒரு இடத்துல வந்து 9.5 ரிக்டர்ல ஒரு பதிவாயிருக்கு. அதான் உலகத்துல இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலே பெருசு. 1960. சரியா? கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 70 கூட இருக்குமோ, 75 வருஷம் 55 வருஷத்துக்கு முன்னாடியா, 65 வருஷத்துக்கு முன்னாடி, எஸ் 65 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி வேவ்ஸ், அது எஸ் வேவ்ஸ் நம்ம சொல்றோம். எஸ் வேவ்ஸ்னு பார்க்கும்போது இது திடப்பொருட்கள் வழியா மட்டும்தான் பரவும், சாலிட்ஸ் மலம் வழியா மட்டும்தான் பரவும். இது குறுக்கலைகள் அல்லது திசைக்கு செங்குத்தாக பரவும். குறுக்கலைகள் ஒரு மாதிரி போகுதுன்னா அதுக்கு செங்குத்தா இப்படி போகும் அது. ஓகேவா? இது வந்து 1 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அடுத்தது மேற்பரப்பு அலைகள், இது வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் சொல்றோம் அல்லது எல் வேவ்ஸ் சொல்றோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை அலைகளை போலதான் இதுவும் பரவுது. புவியின் மேல ரொம்ப தூரம் போகக்கூடியது, டிராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த அதிர்வு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே. சரியா? இது வந்து வினாடிக்கு 1 கிலோமீட்டர், எல்லாமே வினாடிக்கு தான். சரியா? வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. செய்ஸ்மோகிராஃபி சொல்லிட்டேன். செய்ஸ்மாலஜி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு, அது வந்து நில அதிர்வு பற்றி படிக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தினுடைய தாக்கங்களை பார்க்கும்போது எப்பவுமே ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு தான். கட்டிடங்கள் இடைஞ்சு விழும், மலைப்பகுதிகளில் உள்ள மண்ணெல்லாம் சரியும், நிலத்தடி நீருடைய அமைப்புகள் மாறும், தீப்பிடிச்சு எரியும், உயிர் சேதங்கள் ஏற்படும், பொருட்சேதங்கள் ஏற்படும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நிலநடுக்கத்தினுடைய பரவலை பொறுத்த வரைக்கும் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பசிபிக் ஓஷனை சுத்தி தான் அதிக நிலநடுக்கத்தினுடைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா?
அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். இந்தியாவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் அந்த ரீஜன்ல ஒரு அந்த மத்திய இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் இருக்கும். கங்கை சமவெளி அந்த சைடில் ஒரு சில இடம் இருக்கும். இமயமலை பகுதியெல்லாம் கிடையாது. மற்றபடி எல்லாமே இங்கே இந்த பகுதிகளில் கொஞ்சம் இருக்கும். இந்த ஜாவா, சுமத்ரா, இந்த நம்முடைய என்ன ஒரு தீவு கூட்டம் இருக்கு, என்னது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அங்கே இருக்கு. அங்கேயும் ஒரு எரிமலையும் இருக்கு. ஸோ எரிமலையும் நிலநடுக்கத்தினுடைய புள்ளிகளும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி. எங்கெல்லாம் நிலநடுக்க பகுதிகளுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் எரிமலைக்குரிய அதிகமா இருக்கும். அதான் சொன்னேன், இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக்குடைய கடல் பரப்பை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ரிங்கு மாதிரி வராது, ஆனா ஒரு ரிங் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அங்க எல்லாமே ஒரு எரிமலைகள் பகுதிகள் என்ன பண்ணும், வீக் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பாத்தீங்கன்னா 68% வந்து பசிபிக் நெருப்பு வலயத்துல தான் இருக்கு. ஓகேவா? 68%. மீதி 31% வந்து நிலநடுக்கங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதிகளிலும் வடமேற்கு சீனாவிலிருந்தும் இருக்கு. ஸோ இமயமலை ரொம்ப கம்மி தான், ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு கிடையாது. அடுத்த 1% வந்து ஆப்பிரிக்காலையும் செங்கடல் பகுதிகளிலும் என்ன பண்ணுது இருக்குது. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1901, 1999, 1901 உத்தரகாசி, 1991 சாமோலி அப்படிங்கிற இடத்துல தான் நிலநடுக்கங்கள் என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. ரெண்டும் வந்து எடுத்துக்காட்டா நம்மளுடைய பகுதியில் நடந்து சொல்லலாம். அடுத்தது 1967 கெய்னா அப்படின்னு ஒரு இடத்துலையும், 1993 லாத்தூர் அப்படிங்கிற இடத்துலையும், டெக்கான் பிளாட்டியூ டெக்கான பிடப்பகுதி பகுதிகளிலையும் ரொம்ப ரேரா நிலநடுக்கங்கள் நடந்திருக்கு. சரியா? ரொம்ப ரேரு அது. அதுக்கு வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் தான் ரீசன் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் அந்த பிழிவே கிடையாது. ரேரா நடக்கிற சினாரியோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனாமி பார்த்தீங்கன்னா சொன்னேன், இந்த சுனாமி இந்த கடலுக்கு உள்ள நடக்கிற நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுனால ஏற்படுகிற அலைகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுனாமின்னு சொல்றோம். சு அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், நாமின்னா துறைமுகம், சூனா துறைமுகம்னு அர்த்தம், நாமின்னா அலைன்னு அர்த்தம். ஸோ துறைமுக அலை, அதான் வந்து ஜப்பானிய சொல். TSU அப்படி இருக்கும். சுனாமினா எஸ் இருக்காது, டி இருக்கும். TSU அப்படி போட்டிருப்பாங்க. சரியா? சுனாமி TSU NAMI. சரியா? சுனாமின்னு தான் சொல்லணும். ஆனா ஸோ ஆழிப்பேரலை அல்லது கடற்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுனாமி என்பது துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல். கடலுக்கு அடியிலே நடைபெறுகிற எரிமலை செயல்பாடுகள், புவி அதிர்ச்சி, ஏதாவது ஒரு நாள் காரணமா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். கடலோர பகுதிகளில் நடைபெறுகிற மிகப்பெரிய நிலச்சரிவுகளும் காரணமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதுக்கப்புறம் 500 கிலோமீட்டர் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல என்ன பண்ணுமா இந்த அலைகள் பயணிக்கும். சரியா? ஸோ நம்ம ஊர்ல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துல இந்த சுனாமி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஊர் கடற்கரையில இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல சுனாமி வந்துருச்சுன்னா 1 மணி நேரத்துல நம்மளால பாதிக்கும். அதான் அதோடைய அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 15 மீட்டர்ல இருந்து அதை விட உயரமா கூட அலைகள் வரும். 15 மீட்டர் யோசிச்சு பாருங்க, 45 அடி, 45 அடியில ஒரு அலை வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை விட உயர்ந்து கூட என்ன பண்ண காணப்படும்னு சொல்றாங்க. ஸோ 2004 நமக்கு ஏற்பட்ட ஒரு சுனாமி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ ஏற்பட்ட அந்த சுனாமியை வந்து வரலாறே என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாத அளவுக்கு மோசமான பாதிப்புகள் என்ன பண்ணுச்சு, ஏற்படுச்சு. இது வந்து உலக பேரிடர்கள்ல 6வது இடத்தை பிடிக்குது. இப்போ இதை விட மோசமாகவும் என்ன பண்ண நடந்திருக்கு அழிவுகள். இது வந்து இந்தோனேஷியாவுக்கு அருகில் உள்ள அந்த ஜாவா, சுமத்ரா அந்த தீவு பகுதிகளில் 0058 விடிய காலம் 1 மணிக்கு நடந்த ஒரு பூமி அதிர்ச்சி. சென்னையை வந்து காலையில 7 மணிக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா 6 மணி நேரத்துல சென்னைக்கு வந்துருச்சு. சரியா? 6 மணி நேரத்துல ஜாவா, சுமத்ரா அந்த தீவு பகுதியில இருந்து எங்க வந்துருச்சு, சென்னை பகுதியை வந்து என்ன பண்ணிருச்சு, ரீச் பண்ணிருச்சு அந்த அலை. 2004 டிசம்பர் 26 நடந்த ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் இது. இது இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டிற்கு கீழே அமிழ்ந்ததே இதற்கு காரணமாகும். இது ரிக்டர் அளவில் 9 பதிவானது. 9 இருக்கலே மேக்சிமம் அதான். 0 to 9 ரீடிங், டாப் ரீடிங். அப்ப அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு, இந்தியன் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு, இந்த தட்டு என்ன தட்டுல போய் மோதுன்னு சொல்லியிருக்காங்க, யுரேசியன் தட்டு. இந்தோ ஆஸ்திரேலிய தட்டும் யுரேசியன் தட்டும் இப்படி மோதும் போது நடந்த இங்க இந்த பகுதியில வரும். இந்த பகுதியில் நடந்ததனுடைய எஃபெக்ட் தான் இங்க வந்து அடிச்சு. ஸோ நமக்குலாம் அவ்வளோ கிடையாது பாதிப்பு. ஏன்னா இந்த மதுரைக்கு கீழவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு ஒரு தடுப்பா இலங்கை இருக்கும். இந்த இடத்துல இருந்து இலங்கை வந்துருவாங்க, கீழே இலங்கை வந்துருவாங்களா.
ஸோ இங்க நடந்த அலை கரெக்டா மேக்சிமம் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி நமக்கு நம்ம இந்த ராமேஸ்வரத்துக்கு கீழே தான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லா அலையும் யாரும் வாங்கிட்டா, அதே மாதிரிதான் மழையையும் அவங்களே வாங்கிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மழை என்ன பண்ண பெய்யும். புயல் இதெல்லாம் அடிச்சாலும் அவங்களதான் பெரிய அளவில் பாதிக்கும் இலங்கையை. நமக்கு கொஞ்சம் சுத்தி கித்தி வந்தாதான் நமக்குள்ள என்ன பண்ண முடியும், வர முடியும். ஸோ மேக்சிமம் யார் தான் வாங்குவா, நம்ம பகுதியில் உள்ளது ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. அது இயற்கையாவுடைய அமைப்பே அப்படிதான். ஸோ எரிமலைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எரிமலைகள் வந்து பூமிக்கு உள்ள இருக்கும்போது, எரிமலை குழம்பு பூமிக்கு உள்ள இருக்கும்போது மேக்மா அப்படின்னு சொல்றாங்க. அது பூமிக்கு வெளியே வந்துருச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மேக்மானா உள்ள இருக்கும்போது, லாவானா வெளியே இருக்கும்போது. லாவான ஒரு கேக் கொண்டு சாப்பிட்டுருக்கீங்களா, சாக்லேட் லாவா கேக், அப்படியே பிச்ச உடனே அப்படியே வெளியே வரும். ஸோ வெளியே வர்றதுதான் லாவான்னு சொல்றோம். அப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்தது அது வெளியே வர்ற பகுதி பேரு வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையாவே பாத்தீங்கன்னா முக்கோணமாலாம் உருவாயிருக்காது. எப்படி உருவாயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, தரையா இருந்திருக்கும், தரையில ஒரு கொஞ்சம் வீக்கான பகுதிகளில் உடச்சிட்டு என்ன வந்திருக்கும், மேக்மா வந்திருக்கும். அது அப்படியே படிஞ்சு வடிஞ்சு படிஞ்சு அப்படி வடிஞ்சு படிஞ்சு வடிஞ்சுதான் என்ன இருக்கும், முக்கோண ஷேப்பா மாறி இருக்கும். சரியா, எரிமலைகள் எல்லாமே இப்படி இருந்து அதுல இருந்து பொத்துட்டு வர்றது இல்லை, தரையா தான் இருந்திருக்கும். அது ஒரு இடத்துல வந்த உடனே அது அப்படி வந்து இப்படி வடிஞ்சிருக்கும். அது ஒரு முக்கோணமா அப்படி வருஷ கணக்குல அப்படி வடிஞ்சு வடிஞ்சுதான் முக்கோண ஷேப் வந்துருக்கும். ஸோ அதனாலதான் எரிமலைகள் எல்லாமே முக்கோணமா என்ன பண்ணுது இருக்குது. சரியா, இயற்கையாவே முக்கோணமா இருக்கிற மலையை உடைச்சிட்டுலாம் என்ன பண்ணாது, வெளியே வராது. ஸோ நாளடைவுல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து வர்றது மட்டும் இல்லாம சைட்ல இருந்தும் சில நேரம் வந்துடும். ஸோ சைடு வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆழமா தெரியும் இல்லை, பட் பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த கூம்பு வடிவத்தினுடைய உச்சி பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா கிராட்டர் அப்படின்னு, கிரேட்டர்னு சொல்லுவாங்க, பள்ளம்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய வட்ட வடிவ பகுதியை கால்டரா அல்லது வட்ட எரிமலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்டரா அப்படின்னு சொல்லுவாங்க, கால்டரா. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் எனிதிங். அடுத்தது முக்கிய குரல்ல பாறை குழம்புகளுடைய தேக்கம் கீழே ஸ்டோர் ஆயிருக்கும், பெரிய சாம்பர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா மேக்மா அப்படியே உருகுற நிலைமையில அப்படி இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் போது எங்க வீக் பாயிண்ட் இருக்கோ அங்க பத்திரம், எங்க வீக்கா இருக்கோ அங்க ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செயின் இழுக்கணும்னு வைங்களேன், எது வீக்கா இருக்கோ அந்த அந்த கண்ணி தான் அத்துவோம். அதே மாதிரி இந்த பூமியின் மேல்ற பகுதி 5 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஷரும் அதிகமா இருக்கும், ஹீட்டும் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா அது என்ன பண்ணுன்னா பஸ்டிங் பாயிண்டா இருக்கும். பலூனே ஊதும்போது ஊதுவோம் இல்லையா, பலூன் ஊதும்போது ஒரு சில இடத்துல ரொம்ப மென்மையா இருக்கும், அந்த இடம் தான் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாகவும் அது வழியா வெடிச்சிடும். சரியா, அதான் நம்ம சொல்லியிருக்காங்க. வால்கனிக் கோன் அப்படின்னா அந்த முக்கோணம் எப்படி உருவாகுது நம்ம சொல்லிட்டேன். ஸோ வால்கனோ அப்படின்னா வால்கேன் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்தா வந்துச்சு. வால்கேன் அப்படின்னா காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அர்த்தம் கிரீக்ல. சரியா, ஸோ வால்கேன் தான் காட் ஆஃப் ஃபயர். ஸோ எரிமலையில 3 விதமான எரிமலை இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்று செயல்படும் எரிமலை, ஆக்டிவ் வால்கனோ. இப்பமும் ஸ்டில் புகையையும் நெருப்பையும் மேக்மாவையும் நீராவியையும் கக்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்றாங்க, ஆக்டிவ் வால்கனோ அல்லது செயல்படும் எரிமலைன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செயின்ட் ஹேலன்ஸ் அப்படின்னு ஒரு தீவுல இப்பவும் இருக்கு அமெரிக்கால. உறங்கும் எரிமலைன்னு ஒண்ணு இருக்கு, டார்மெண்ட் வால்கனோ. இது ரொம்ப மோசமானது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம திடீர்னு வெடிச்சிடும். சரியா, பாம் மாதிரி எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது, வெடிக்கும். சரியா, சோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீண்ட காலமாக தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன பண்ணுனா வெடிக்கும். ஸோ உயிர் சேதம் பொருட்சேதம் ரொம்ப நடக்கும். ஏன்னா தூங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கலாம், அது பக்கத்துல வீடு கட்டியிருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு வெடிச்சுன்னா வீட்டுக்குலாம் இதுக்குள்ள போயிடும், மேக்மாக்குள்ள முங்கி போயிடும். ஸோ அது மிக ஆபத்தானது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூஜி எரிமலை ஜப்பான்ல இருக்கு. சரியா, ஜப்பான்ல டூர் போனாலே இந்த ஃபியூஜி எரிமலை போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்க்குறது ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஒரே ஒரு கோன் மாதிரி தூரத்துல இப்படி கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும், மேல ஃபுல்லா பனி படிஞ்சிருக்கும். ஆனா அது இன்னும் டார்மெண்ட் தான், அது எப்பவுமே என்ன பண்ணும், வெடிக்கும். அது வந்து தூங்கிட்டு தான் இருக்கு, அது ஸ்டில் ஆக்டிவ் பட் ஸ்லீப்பிங். சரியா, அதுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபியூஜி, அப்புறம் வெசுவியஸ்னு இத்தாலியில ஒரு எரிமலையும் இருக்கு. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா தனிந்த எரிமலை, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. அவ்வளவுதான், செத்து போச்சு. ஏன்னா அந்த வெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெண்ட் எல்லாம் இறுகிடும். வெண்ட் கீழே உள்ள பகுதிக்கு இறுகுனதுனால அதால அதை வெடிக்க முடியாது இதுக்கப்புறம். சரியா, சில்லுன்னு ஆயிடுச்சு, கோல்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் கிளிமஞ்சாரோ, டான்சானியால இருக்கிற கிளிமஞ்சாரோ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இறந்து போன எரிமலை அல்லது தனிந்த எரிமலை. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில வகைகளும் இருக்கு. கூட்டு எரிமலை, குமட்ட எரிமலை, கேடை எரிமலை, அதாவது காம்போசைட். காம்போசைட்னா நிறைய எரிமலைகள் சேர்ந்து.
ஸோ அது காம்போசைட் வேல்கனோ. அடுத்து குமட்டை எரிமலை டூம் வேல்கனோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கேடே எரிமலை ஷீல்டு வேல்கனோ. ஸோ இந்த வேல்கனோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூட்டு எரிமலை அப்படின்னா கூட்டு எரிமலை அடுக்கு எரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. பாறை குழம்புகள் மற்றும் நுரைக்கல்களால் ஆன படிவுகள் அடுக்கடுக்காக அமைந்து கூம்பு வடிவில் காணப்படுகின்றன. நான் சொன்னேன் இல்லையா, உள்ள இருந்து இப்படி வெளியே வந்து அப்படி வடியும், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். உள்ள இருந்து வெளியே வந்து இப்படி வடியும் போது ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படி வடிஞ்சு மவுண்ட் ஃபியூஜி நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா அப்படி கோன் மாதிரி இருக்கும், மேல அப்படி பனி படிஞ்சிருக்கும், இப்படி இருக்கும் கோன், பெர்ஃபெக்ட் கோனா இருக்கும். ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்போசைட். வருஷமா அப்படி உள்ள இருந்து கூட்டு முயற்சினா அப்படி உள்ள இருந்து வந்து 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 இப்படி முக்கோணமா உருவாயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குமட்டை எரிமலை அல்லது டூம். இது பாத்தீங்கன்னா அதிக பிசுபிசுப்பு தன்மையுடன் அது வெளியேறுவதனால போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆயிலையும் எடுத்துக்கோங்க, வாட்டரையும் எடுத்துக்கோங்க, சாரி வேணாம், இது நம்ம தேன் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க. தேன் என்ன ஆகும், ஊத்துனா மெதுவா அப்படி போகும், அப்படிதானே? தண்ணினா டக்குன்னு பழத்தை நோக்கி ஓடிடும். ஸோ இயற்கையாகவே இந்த மேக்மாவுடைய அந்த டென்சிட்டி, மேக்மாவுடைய அந்த விஸ்காசிட்டி, சரியா, அந்த விஸ்காசிட்டி பிசுபிசுப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப வடிஞ்சு போகாது, அப்படி மேலதான் அப்படி வர்றதுக்குள்ளே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மாதிரி ரொம்ப டூம் ஷேப்ல இருக்கும். நல்லா வடிஞ்சு போச்சுன்னா முக்கோணமா இருக்கும். டூம் ஷேப்லயா அப்படி முட்டையா இருக்கும், சரி, அது டூம் ஷேப்ல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்க்யூட்டின் எரிமலை மெக்சிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷீல்டு வேல்கனோ கேடே எரிமலை. இது வந்து மென் சரிவுடன் காணப்படும். அப்படி இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி நல்லா இப்படி இருக்கும், முக்கோணமா தான் இருக்கும், பட் ரொம்ப மென் சரிவு. இது இப்படி கோன் மாதிரி இல்லாம இப்படி இருக்கும், சரியா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மவுனலோவா எரிமலை, ஹவாய் ஐலாண்ட், மவுனலோவா எரிமலை, சரியா? சோ இது எல்லாமே பெரும்பாலும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல தான் இருக்கு. அதிக எரிமலைகள் அங்கதான் இருக்கு. எரிமலை வெடிப்புகள்ல விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா என்ன பண்ணும் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பூமிக்குள்ள இயற்கையாகவே நீங்க 35 மீட்டர் நீங்க கீழே போனீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும், சரியா? ஆனா பூமியை விட்டு மேல போக போக டெம்பரேச்சர் என்ன ஆகும், கம்மியாகும். நம்ம என்ன நினைப்போம், சூரியன் பக்கத்துல போனா ஹீட் ஆகும் நினைப்போம். ஆனா இயற்கை எப்படி முரண்பாடா இருக்கு பாருங்க. கீழே பூமிக்கு உள்ள போனாதான் ஹீட் என்ன பண்ணும், 35 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஆழத்தில் சதுர சென்டிமீட்டருக்கு 5 டன் என்ற அளவில் அழுத்தம் இருக்குமா பூமிக்கு கீழே. 15 கிலோமீட்டர் இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 5 டன். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் தானே. இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல 5 டன். அப்புறம் இந்த பிரஷர் அந்த இடத்துல எப்படி இருக்கும், இதான் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஒரு சின்ன ஸ்கொயர். அந்த இடத்துல 5 டன் பிரஷர்னா எவ்வளவு பிரஷரா இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இன்கேப்பபிள், நம்மளால தாங்கவே முடியாது, அவ்வளவு பிரஷரா என்ன பண்ணும் இருக்கும். அதனாலதான் அந்த கீழே உள்ள மேக்மா லாவாலாம் ஹை பிரஷர் ஆகி ஹீட் ஆகி இழகிடும். புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இந்த முக்கியமா இந்த எரிமலை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். நான் சொன்னேன் ரொம்ப இது கண்டிப்பா இந்த சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வரும். டெட்டா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த எரிமலை சம்பந்தமாலாம் கேள்விப்பட்டோம்னா அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. உறைந்த எரிமலைன்னா என்ன அதெல்லாம் கேட்பாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல அதிகமா இருக்குது. அடுத்தது மத்திய கண்ட பகுதி மிட் கான்டினென்டல் பெல்ட்ல அதிகமா இருக்குது. அடுத்து மத்திய அட்லாண்டிக் பகுதி மிட் அட்லாண்டிக் பெல்ட்ல என்ன பண்ணுது அதிகமா இருக்கு. 3/2 பங்கு எரிமலைகளை எது கொண்டிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல தான் இருக்குது, சரியா? ஸோ இது வந்து பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதி. அந்த பசிபிக்குடைய ரவுண்ட் சுத்தி மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அது ஒரு ரவுண்டு மாதிரி வராது, பட் அந்த ஒரு ரவுண்டை நம்ம அதை அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து வெசுவியஸ், ஸ்டாம்போலின் மத்திய கண்ட பகுதியில் பார்க்கும்போது ஆல்பைன் மலைத்தொடர்ல இருக்கு. வெசுவியஸ், ஸ்டாம்போல், எட்னா, கிளிமஞ்சாரோ, கென்யா இதில் உள்ள எரிமலைகள்லாம் மத்திய கண்ட பகுதியில் இருக்கு. அடுத்து மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா
அசோர்ஸ் தீவுகள், செயின்ட் ஹெலினா ஐலாண்ட்ஸ், இங்கெல்லாம் என்ன பண்ணுது இருக்குது. சரியா? ஸோ இது வந்து விலகி செல்லுகிற தட்டுகளின் எல்லை பகுதியான அட்லாண்டிக் பகுதியில் நடக்குது. குழாய் வடிவ எலிமலைகள் வெளியேறும் வகையை சார்ந்ததாகும். வெண்ட் டைப்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விலகி செல்லுகிற எரிமலை. விலகி செல்லுகிற கண்டத்தட்டு, 2 தட்டுகள் இப்படி விலகி போகுது. அப்போ என்ன ஆகுவாங்க? கேப் வரும். ஒன்று தண்ணி வந்து ஃபில் பண்ணாலும் அது உள்ள மேக்மா வெளியே வரும். உள்ள மேக்மா இங்கே வெளியே வருது. சரியா? இது வந்து மிட் அட்லாண்டிக் பகுதியில் என்ன பண்ணுது இருக்கு. சரியா? ஒரு சின்ன பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க அப்படியே போயிட்டு நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா என்ன பண்ணுவோம் புரியும். சரியா?